வணக்கம். காரை முரசு செய்திகள். காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த ரூபாய் 4 கோடி மதிப்பிலான கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்பட்ட ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வேன்கள், கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இக்கடத்தல் தொடர்பாக இலங்கையைச் சேர்ந்த 2 உட்பட 5 கடத்தல்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாக்குடி லட்சுமி நகரில் இலங்கைக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக கஞ்சா ஒரு வீட்டில் பதுக்கப்பட்டிருப்பதாக காரைக்கால் முதுநிலை காவலர் லட்சுமி சௌஜன்யாவுக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு விரைந்து சென்ற போலீசார் வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த ரூபாய் 4 கோடி மதிப்பிலான 300 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வீட்டினுள் கஞ்சா மூட்டைகளுடன் பதுங்கியிருந்த கடலூர் குமாரவேல், மன்னார்குடி திலீப் இருவரையும் கைது செய்தனர். இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் காரைக்கால் இலங்கை இடையே கஞ்சா கடத்தலில் மிகப்பெரிய கும்பல் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. குற்றவாளிகளிடம் நடத்திய விசாரணையில் வேலூரைச் சேர்ந்த முக்கிய வியாபாரியான கிஷோர் என்பவர் சிக்கினார். ஆந்திராவிலிருந்து தமிழகம் வழியாக மூட்டை மூட்டையாக லாரிகள், கார்களில் கஞ்சா லோடுகளை கிஷோர் அனுப்பி வந்தது தெரியவந்தது. கிஷோரை கைது செய்து அழைத்து வந்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இலங்கையிலிருந்து இரவோடு இரவாக சிறு ஃபைபர் படகுகளில் காரைக்கால் வந்து கஞ்சாவை ஏற்றி இலங்கைக்கு கடத்தி வந்த தகவலும் வெளியானது. இலங்கை குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் கஞ்சா வியாபாரிகளைப் போல தொடர்பு கொண்டனர். அதை நம்பி இலங்கையில் இருந்து ஃபைபர் படகில் கீழக்காசாக்குடி மேடு எமரால்டு பீச்சுக்கு நேரே 10 கடல் மைல் தொலைவில் இலங்கையைச் சேர்ந்த 2 படகில் காத்திருந்தனர். கடத்தல்காரர்களின் வரவை உறுதி செய்து கொண்ட முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையிலான போலீசார் விசைப்படகில் கடலுக்கு விரைந்தனர். நடுக்கடலில் கஞ்சா மூட்டைகளை எதிர்பார்த்து காத்திருந்த ஆசாமிகள் காக்கி சட்டைகளை பார்த்ததும் படகில் தலைதெறிக்க பறந்தனர். நாலாபுறமும் சுற்றி வளைத்த போலீசார் படகில் வந்த இலங்கை திரிகோணமலையைச் சேர்ந்த யகயா முகமது, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செல்வகுமார் இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் வந்த படகையும் பறிமுதல் செய்தனர். கடந்த சில வருடங்களாக இலங்கையில் இருந்து படகில் வந்த கஞ்சா கடத்தல்காரர்கள் இந்திய கடற்படை, கடலோர காவல்படை, கடலோர காவல் போலீசாருக்கு சந்தேகம் எழாதபடி சிறு ஃபைபர் படகுகளை வந்து சென்றுள்ளனர். நடுக்கடலில் சிக்கல் நேரும் போது கஞ்சா மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு படகில் பறந்து சென்ற சம்பவம் நடந்திருக்கிறது. காரைக்காலில் இதுவரை உள்ளூரில் கஞ்சாவை புழங்கிவிட்ட சிறு குறு வியாபாரிகளை சிக்கி வந்துள்ளனர். ஆனால் ஒரே நேரத்தில் 4 கோடி மதிப்பிலான கஞ்சா பிடிபட்டது இதுவே முதல் முறை. கடந்த வாரம் கஞ்சா கூடனை வளைத்து கஞ்சா வியாபாரிகளை கைது செய்து முக்கிய வியாபாரி வேலூர் கிஷோரையும் இலங்கை கஞ்சா கடத்தல்காரர்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய பெண் IPS அதிகாரி லட்சுமி சௌஜன்யாவுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இன்று காரைக்கால் வந்து கடற்கரை கிராமங்கள், மீன்பிடி துறைமுகம், கடலோர காவல் நிலையத்தை ஆய்வு செய்த புதுச்சேரி காவல் DIG சத்யசுந்தரம் மிகப்பெரிய கஞ்சா வலைப்பின்னர்களை மொத்தமாக சுருட்டி போட்ட போலீஸ் படையினரை வெகுவாக பாராட்டினார். இது குறித்து அவர் கூறுகையில், இது ஆரம்பம்தான். காரைக்காலில் எந்த ரூபத்திலும் சமூக விரோத செயல்கள் தலைதூக்காமல் இருப்பதற்கு போலீசார் விழிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். கடற்பரப்பில் அசாதாரணமான நபர்கள் நடமாட்டம் குறித்து தகவல் தர மீனவர்களுக்கு பயிற்சியும் தந்திருக்கிறோம். இது குறித்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் தகவல் தந்துள்ளோம். இனி இதுபோல் நிகழாதபடி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடற்பரப்பினை வலுவான கண்காணிப்புக்கு உட்படுத்தி இருக்கிறோம். புதுச்சேரி கடலோர காவல் போலீசாருடன் சைபர் கிரைம், மாநில நுண்ணறிவு போலீசாரும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் அதிவிரைவு தகவல் பரிமாற்றத்துடன் குற்றவாளிகளை கண்காணிக்கவும், குற்றங்கள் நிகழாமல் தடுக்கவும், மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வினை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக DIG சத்யசுந்தரம் தெரிவித்தார். காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.